சுசீலா அவர்கள் அவங்களோட சொந்த ஊருக்கு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன நடக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுசீலா அம்மா அவர்களுக்கு சமீப காலமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு சிகிச்சைக்கு கூட சமீபத்தில் போயிருந்தாங்க. அங்கே அவங்களுக்கு சிறுநீரக கோளாறு இருக்குது அப்படிங்கிறதும் வயிற்று வலி இருக்குது அப்படிங்கிறதும் தெரிய வந்திருந்துச்சு. அதை தொடர்ந்து அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து வீட்டுக்கு வந்து இப்போ ரொம்பவே நல்லபடியாக இருக்காங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேலே ஆகிருச்சு இல்லையா. அண்ட் இந்த ஒரு காரணத்தினால அவங்க மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த ஒரு வயசில் அவங்களுக்கு ஒரு ஆசை தோன்றியிருக்கு. அது என்ன அப்படின்னா, இவ்வளவு நாளாவுமே நான் என்னோட சொந்த ஊரை விட்டு இங்கே வந்துட்டேன். அண்ட் இதுவும் என்னோட சொந்த ஊர் மாதிரி தான் என்னை வாழ வச்சிருக்கு. எனக்கு நிறைய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்துருக்கு. என்ன இருந்தாலும் நம்ம சின்ன வயசில் இருந்த ஊரை பார்க்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அங்கே போகணும், நம்ம சின்ன வயசில் பார்த்த இடங்கள்லாம் மறுபடியும் பார்க்கணும், அதில் ஒருக்க வாழ்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அந்த ஒரு ஆசை எனக்கும் இருக்குது. எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட உடம்பு இருக்க கண்டிஷனில் என்னால் அடிக்கடி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஒரு வசதி அங்கே கிடையாது. அது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும். 1 மாதம் 2 மாதம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ஆசைப்படலை. அட்லீஸ்ட் ஒரே ஒரு நாளாவது என்னோட சொந்த ஊருக்கு நான் போகணும். அங்கே என்னோட பழைய வீடு இருக்குது, அந்த ஒரு வீட்டில் நான் தங்கணும். அங்கே ஒரு நாள் நைட் நான் தூங்கணும். அண்ட் அங்கே இருக்கக்கூடிய எங்களோட கோயில் அண்ட் எங்கள் ஊர் மக்கள், எங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் நான் மறுபடியும் ஒருக்க பார்த்துட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட இந்த ஒரு ஆசையை ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை கேட்ட அவங்களோட பையனுமே அவங்களோட ஆசை இதையே நம்ம நிறைவேற்றாமல் இருக்கணும். அண்ட் இப்போ இருக்க வசதிக்கு நம்ம எவ்வளவோ முக்கியமான விஷயங்கள்லாம் கூட பண்ணிக்கலாம் அங்கவே. அண்ட் ஒரு நாள் தானே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு அவருமே வந்திருக்காரு. இங்கேருந்து முக்கியமான இடத்துக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சொகுசு காரில் அவங்கள வீட்டுக்கு கூட்டி போயிட்டு வச்சிடலாம். அண்ட் ஒரு சில முன்னேற்பாடுகள் அங்கேயே பண்ணி வச்சிடலாம். ஒரு நாள் தானே ஆசைப்படுறாங்க, இருக்கட்டும் இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஆயத்தமாகியிருக்காரு. அண்ட் கூடிய சீக்கிரமே அவங்களோட சொந்த ஊருக்கு கூட்டி போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் தனுஷ் மற்றும் நித்யா மேனன் இவங்க 2 பேருமே மறுபடியும் சேர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் சமீபத்தில் வெளிவந்து அவங்களோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற படத்தில் தான் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்திருந்தாங்க. முதல் படம் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இவங்க 2 பேர்த்தோட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகியிருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக சோபனா அப்படிங்கிற கேரக்டர் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதை தாண்டி அந்த படத்தில் நடித்ததுக்காக அவங்களுக்கு நேஷனல் அவார்டுமே சமீபத்தில் கிடச்சிருந்துச்சு. அண்ட் இதை தொடர்ந்து இந்த ஒரு ஜோடி மறுபடியும் சேர போறாங்களாமா. அந்த ஒரு படத்தை தனுஷ் அவர்கள் தான் இயக்க போறாரு அப்படிங்கிற தகவல் தான் கிடைச்சிருக்கு. தனுஷ் அவர்களோட இயக்கத்தில் சமீபத்தில் வந்திருந்த படம் தான் ராயன். இந்த ஒரு படம் நல்ல வரவேற்பு பெற்று 150 கோடிக்கும் மேலே வசூல் எடுத்திருக்கு. அண்ட் இதை தொடர்ந்து மறுபடியும் அவரு அதே மாதிரியான படம் எடுக்க போறாரா இல்லை லவ் ரீதியாக எடுக்க போறாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த ஒரு படத்தில் கண்டிப்பாக நித்யா மேனன் இருப்பாங்க அப்படிங்கிறத தனுஷ் சாருமே சொல்லியிருக்காருன்னு பிரகாஷ்ராஜ் சார் சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு காம்போ மறுபடியும் சேர்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? இந்த காம்போ மறுபடியும் ஹிட் அடிக்குமா? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.